அந்த ஓஜி கேங் வந்து அடுத்து இன்னொரு சினிமாவில் வேற ஒரு கேங்காக வந்து மீட் பண்ணுற கூட வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜம்கர்ஸ், மைக் செட், மெயில் செட்டை, இந்த மெட்ரா செட்டல் இவங்க எல்லாமே வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் என்னவா இருந்துச்சுன்னா சினிமா. கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு வீடியோ பண்ணிட்டு அப்புறம் தனியாக அன்றைக்கி நைட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் படம் பண்ணும். இப்போ ஒரு கம்யூனிட்டி இருந்துச்சுல, அந்த கம்யூனிட்டி வந்து இப்போ இல்லையோ நான் ஃபீல் பண்ண பர்சனலாக ஹானஸ்ட் அதான் பயங்கர ஆர்கானிக்காக இருக்கு. ஏன்னா அப்போ வந்து மாத்தியமாக திட்டிக்க மாட்டாங்க யாருமே. இப்போ என்னன்னா மாத்தியமாக திட்டிக்கிட்டு தான் வியூஸ் போகுதுன்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன். இதே பெரிய கேமரா, பெரிய ஆர்டிஸ்ட், கொஞ்சம் பெரிய லைட்டிங்கோட பண்ணுவோம். ஆனால் இப்போ ஷார்ட்ஸ் வந்ததுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த பொர்ட்ரேட் ஃபார்மேட்டில் வந்து சினிமாக்குள்ள அடாப்ட் பண்ணவே முடியல. அது ஒரு நிமிஷத்தில் காமிக்கணுங்கிறது. இப்போ அட்லீஸ்ட் நம்ம 8 minutes டைம் இருந்துச்சு. அதனாலே அந்த யூடியூப்பை விட்டு ஷார்ட்ஸ் விட்டு எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். அந்த ஓஜி கேங்ல சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்க ஜம்கட்ஸ் அந்த டைம்ல அது அந்த யூடியூபர்ஸ் அந்த மீட் பண்ணிக்கிற அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ அண்ட் இப்போ அந்த ஃபார்மேட் வந்து இப்போ ஹரிபாஸ்கர் அவரு ஒன்று உங்களை மாதிரி ஒரு தனியாக ஒரு பேஷன் வச்சு ஒன்று போறாரு. அப்போ ஃபன் பண்றோம் சித்துவா இருந்தவர் தனியாக சித்து பிளாக்ஸ் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. மெட்ராஸ் சென்ட்ரல் கோசுவா இருந்தவங்க இப்போ பரிதாபங்கள் கோபிஸ்வர் அவங்களும் தனியாக படங்கள் பண்ணி இந்த தனித்தனியா நம்ம அப்ப பார்த்தது இந்த இப்பெல்லாம் எல்லாருமே தனித்தனியா போயிட்டு சூப்பரா இது பண்றாங்களே அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு தான் இப்போலாம் ஒரு மாதிரி கனவுமா தான் இருக்கு. நாங்களாம் ஒரு டீமா ஆரம்பிச்சோம். ஓகே, நான் ஆரம்பிக்கும் போது பிளாக் ஷிப் கூட கிடையாது. அப்போ வந்து ஸ்மைல் செட்டை அப்படிதான் டம்பஸ் ரிவ்யூலாம் பெரிய ஃபேன். டம்பஸ் ரிவ்யூ, ஸ்மைல் செட்டை அவங்க ஒரு டீம் பண்ணிட்டு மெட்ராஸ் சென்ட்ரல். எனக்கு என்னன்னா வந்து அப்போ ஒரு கம்யூனிட்டி இருந்துச்சுல, அந்த கம்யூனிட்டி வந்து இப்போ இல்லையோ நான் ஃபீல் பண்ண பர்சனலா. ஹானஸ்ட் அதான் உண்மை. அதான் பயங்கர ஆர்கானிக்கா இருந்தது. ஏன்னா அப்ப வந்து மாத்தியமா திட்டிக்க மாட்டாங்க. இப்போ என்னன்னா மாத்தியமா திட்டிக்கிட்டு தான் வியூஸ் போகுதுன்னு நினைச்சு அதை பண்றாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். அதனாலேயே ஒரு ரீசன் யூடியூப் வெளியே வந்தது. ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, நம்ம ஏன் அதை போய் பண்ணிட்டு இன்னொருத்தங்க ஒன் ஆஃப் த மேஜர் ரீசனும் அதுதான். அந்த ஒரு விஷயம் தான். எனக்கு என்னன்னா வந்து அப்போ இருக்கும்போது இந்த ஜம்கர்ஸ், அப்புறம் வந்து மைக் செட், அப்புறம் வந்து இந்த இவங்க மெயில் செட்டை, இந்த மெட்ரா செட்டல் இவங்க எல்லாமே வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம். அந்த மீட் பண்ணும்போது இந்த சாப்பிட்டு இவங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க, அப்புறமும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் என்னவா இருந்துச்சுன்னா சினிமா. அப்போ ரேண்டம் மீட்டா இல்ல ரேண்டம் மீட்டு, பிளான் மீட் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் வந்து சினிமா. இப்போ டவுன் ஒரு 10 years ஆச்சு நினைக்கிறேன். 2017 அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 years வராங்க. இப்போ வந்து பார்க்கும்போது எல்லாரும் ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. இப்போ வந்து ஹரிவாஸ்கர் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து இந்த நல்ல படம் மிஸ்டர் ஹவுஸ் போனது. இப்போ வந்து கோபி சுதாகர் வந்து அவங்க ஒரு படம் வந்து ஒன்று நடிச்சிருக்காங்க. இந்த இது நடிச்சிருக்காங்க. இவங்க பிளாக் ஷிப் வந்து ஒருத்தவங்களும் ஒரு படம் டைரக்ட் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே ஒரு குறிக்கோளோட வந்தோம் உள்ள. அவங்க வந்து இப்போ படத்துக்குள்ள போயிட்டாங்க, அந்த ஏமை நோக்கி போயிட்டு இருக்காங்க போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த ஒரு விஷயம் ஹாப்பியா இருக்கு. சரி, யூடியூபர்ஸ் அந்த ஓஜி கேங் வந்து அடுத்து இன்னொரு சினிமாவில் வேற ஒரு கேங்காக வந்து மீட் பண்ணுற கூட வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நான் இப்போ ஒரு படம் பண்ணுறேன்னா மேபி ஹரிபாஸ்கரை கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் கொடுத்துட்டு ரோல்னா லீடாக கூட பண்ணலாம். ஓகே, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பண்ணலாங்கிற ஒரு பிளான் கூட போகும். அது அப்போ இன்னும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்து அவரு படம் பண்ணிருக்காரு. அவரு இந்த தயங்கரம் படம் பண்ணிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து சினிமா சித்து அவங்க கூடலாம் வந்து ஒரு டைம் வந்து ஒரு கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு வீடியோ பண்ணிட்டு அப்புறம் தனியாக அன்றைக்கி நைட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் படம் பண்ணும், நம்ம இது சினிமா பண்ணும் அப்படின்னு ஒரு இதில் இப்போ படம் பண்ணுறாருங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த விஷயம். அதே மாதிரி தான் ரைட்டர் டேரக்டர் வெயிட் பண்ணுறேன் அந்த படத்துக்கு. இல்லை ப்ரோ, ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஓகே, இல்லை இந்த மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து என்ன சொல்றது, அந்த ஆர்கானிக் அப்படிங்கிறத தாண்டி அது ரொம்ப உண்மையா இருக்கும். அந்த மீட் பண்ணி பேசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப உண்மையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து நீ அதான் சாரி டு இன்டரப்ட். இப்போ ஆப்போசிட்ல நான் என் சேனல் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், உன் சேனல் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், நீ வளர்ந்தாலும் எனக்கு ஹாப்பிடா. ஆமா, நான் வளர்ந்தாலும் எனக்கு ஹாப்பி. உள்ள ஒருத்தங்களும் வந்து இந்த கிராஸ் கொலாபரேஷன் மாதிரி உள்ள வந்து நடிக்கிறது, எஸ்பெஷலி தீபாவளி அன்னைக்கு அந்த பிளாக் ஷிப்ல ஸ்பைல் சைடு அந்த டைம்ல நடிக்கிறது, அதெல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் வந்து கோயம்புத்தூர்ல தான் வந்து பான் வாட்டப் எல்லாமே எருமசில ஆரம்பிச்சது கோயம்புத்தூர் தான். சென்னைக்கு வரும்போது எப்படா சென்னைக்கு போவோம், செம்மையா ஹாப்பியா இருக்குமேன்னு சொல்லிட்டு இவங்களாம் மீட் பண்றது. நான் ஒரு நாள் இதுக்காக என்ன பண்ணோம், சென்னைக்கு வந்து எல்லாரும் ஆஃபீஸுக்கும் போனோம். மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு ஆஃபீஸ்க்கு போனோம், அப்புறம் வந்து ஹரிபாஸ்கர் போய் பார்த்தோம், ஸ்மைல் சைடு ஆஃபீஸ்க்கு போனோம். ஸோ எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியாக இருந்தோம். அப்போ வந்து யூடியூப் மீட் வேறு நடத்துவாங்க. அந்த மீட்லாம் வந்து எப்படா வருங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ரொம்ப கம்மி ஆட்கள் இருந்தாங்க யூடியூப்ல. இப்போ யூடியூப்ல நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் லாக்டவுனுக்கு அப்புறமே நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. அப்போ கிரியேட்டர்ஸ் ரொம்ப கம்மி தான். மதன் கௌரி, இப்போ ஹரிபாஸ்கர் இந்த மாதிரி ரொம்ப கம்மி தான். சொல்ல கம்யூனிட்டியாக இருப்போம், மெசேஜ் பண்ணிப்போம், கால் பண்ணி பேசிப்போம்.
அப்போ டெம்பிள் மங்கிஸ் இருந்துச்சு, அப்போ கிரிக்கெட் ஐயோ மேட்ச், விஜய் வரதராஜ் அந்த கேங் சாரா, ஸோ அந்த செல்வராகவன் சிம்புலாம். அப்போ வந்து பாராசெட்டமால் பண்ணிக்காரன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல். ஆனா ஐ திங்க் அது அவங்களுக்கு ஏதோ ஹேக் ஆயிடுச்சோ சம்திங். ஆமா அது ஒன்று போயிடுச்சு. அப்புறம் புட்சட்டி இருந்துச்சு, ஸோ நிறைய சேனல் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப கம்மி சேனல்ஸ் தான். ஆனா நல்ல நோட் இல்ல ஓடு இல்லை. இப்போ கம்மி சேனல்ஸ்னாலும் இந்த சேனலை பார்த்து இது பார்க்க மாட்டேன் அப்படின்னு இல்லை, நீங்க போட்டீங்கன்னா எல்லாரும் வரிசையா பார்ப்போம். அந்த ஷார்ட்ஸ் கல்ச்சர்லாம் இல்லை, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இல்ல இல்லாம நிம்மதியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் உண்டு. அப்போ என்னன்னா இந்த ஃபுல் லென்த் வீடியோ இப்போ நம்ம எருமசானியே பண்ணாலுமே ஒரு 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 ஃபுல் ஃப்ரேம் இல்லைன்னா வந்து ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப்ல எடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு திருப்பி இது இந்த லேண்ட்ஸ்கேப் எடுத்துட்டு இருக்கிறத வந்து நாங்கள் அப்படியே வந்து படத்துக்கு போவோம், சினிமாவில் அதை எடுக்க போகிறோம். இதே சின்ன கேமரா ஆர்டிஸ்ட்டு சின்ன விஷயம் பண்ணுறோம், இதுவே பெரிய கேமரா பெரிய ஆர்டிஸ்ட்டு கொஞ்சம் பெரிய லைட்டிங்கோட பண்ணுவோம். ஆனால் இப்போ ஷார்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த பொர்ட்ரேட் ஃபார்மேட்டில் வந்து சினிமாக்குள்ள அடாப்ட் பண்ணவே முடியல. நீங்கள் எடுக்க ஷார்ட்ஸ் எடுங்க அப்படிங்கிறாங்க, பட் ஷார்ட்ஸ் எடுத்தாலுமே அதை வச்சு எப்படி ஒரு சினிமாவில் ஒரு ஃப்ரேம் பண்ணுவேன், சினிமாவில் யூஸ் பண்ணுவேன், அது ஒரு நிமிஷத்தில் காமிக்கணுங்கிறது. இப்போ அட்லீஸ்ட் நம்ம 8 minutes டைம் இருந்துச்சு, 10 minutes ஒரு நிமிஷம் காமிக்கணும். அதனாலே அந்த யூடியூப்பை விட்டு ஷார்ட்ஸ் விட்டு அந்த ரீல்ஸை விட்டு வெளியே வந்த ஒரு ஃபார்ம். ஓகே, இப்போ எருமசாமி சொன்னீங்க இல்லையா, ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லாஸ்ட் டே எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஏன்னா அது ரொம்ப ஆசைப்பட்டு ஆரம்பிச்ச பெரிய கனவு. லாஸ்ட் டே வந்து லாஸ்ட் டே ட்ரீட் பண்ணல. நான் என்ன ட்ரீட் பண்ணேன்னா, ஓகே இதோட பெருசாக பண்ண போகிறோம், இதோட பெருசாக பார்ப்போம், ஒரு பெரிய கம்பேக் கொடுக்க போகிறோம். எருமசாமி பிளான் பண்ணிட்டு தான் இருக்கும், ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கலான்னு. இப்போ ரெசார்ட்க்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு எருமசானியில் வந்து ஒரு சீரிஸ், திருப்பி ஒரு பெரிய சீரிஸ் ஒன்று பண்ணலான்னு சொல்லி சேம் டீம் ஓகே, நாட் ரெசார்ட் டீம். நான் அமர், கீர்த்தி, எபி, அப்புறம் ஜெய்சிலன் இருக்கான், கெவின் இருக்கான், எல்லாரும் ஒரு பக்கம் இருக்காங்க. எல்லாரும் ஒரு பக்கம் ஜெய்சிலன் வந்து இப்போ அந்த போலீஸ் லீடாக பண்ணிட்டு, ஸோ எல்லாரும் சேர்ந்து திருப்பி அகைன் எருமசானியை வந்து பேக் அகைன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஜெய்சிலனோட க்ரோத்தும் நல்ல. ஆமாம் குட்டி எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு அது பிடிக்காது, அவனுக்கு தனி அடையாளமாக அவனுக்கு ஃப்ரம் த ஸ்டார்ட்டே. ஓகே ஆனால் நான் எஸ்கே மாதிரி இருக்கிறேன்னா ஓகேனா, பட் நான் வேற மாதிரி ஒன்று வரும்னு ஆசைப்படுறேன். அதை ப்ரூவ் பண்ணாரு திருடன் அந்த போலீஸ் அதுல போலீஸ் நல்லா ப்ரூவ் பண்ணாரு. மொத்த ரெசார்ட்டை பயப்படுற ஒரு பர்சன் வந்து நெடுமாறன். ஆனா அவரும் ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு பர்சன் வந்து அதுவும் கரெக்டா அந்த அட்டையர் முதற்கொண்டு ஒரு மாதிரி மாசா காமிச்சிட்டீங்க. ரகுபதி இளங்கோ குமரன். ஸோ அவரை கேஷ் பண்ணுது ஆக்சுவலி என்ன, அது டோட்டலி கான்ட்ராஸ்டான கேரக்டர். அவர் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்காரு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஆஃபீஸுக்கு கதை சொல்ல போயிருந்தேன். அவர் எப்படின்னா 2 ஃபோன் வச்சிருப்பாரு, 2 இல்ல 3 ஃபோன் வச்சிருப்பாரு, பேசிட்டே இருப்பாரு. உள்ள ஆளுகள் வருவாங்க, அவர்கிட்ட ஏதாவது சைன் வாங்குவாங்க, போவாங்க. நான் கதை சொல்லும் போதே வந்து ஒரு 2 minutes அப்படின்னு சொல்லி ஒரு பேசுவார். ரொம்ப ரொம்ப அத்தரட்டுவாக இருப்பார், பயங்கரமாக அத்தரட்டுவார், கத்தி ஏதோ இது பண்ண அது பண்ணு சொல்லிட்டு இருப்பார். நான் பார்த்தோன்னே இவர் நெடுமாறனுக்கு பயங்கரமாக இருப்பாருன்னு சொல்லி நெடுமாறனோட கதையும் சரி வாங்க நெடுமாறனோட ஜேர்னி சொன்னேன் அவர்கிட்ட. இந்த மாதிரி இந்த நெடுமாறன் சொன்னேன், அவர் நெடுமாறனுக்கு தான் சொல்ல போகிறேன்னு நினச்சிட்டு ஃபுல் ஜேர்னி சொன்னேன். அதுக்கப்புறம் சரி இந்த மாதிரி ஒரு பொண்ணு அப்பா கதை தான் ஆக்சுவலின்னு சொல்லி சொன்னேன். ரெசார்ட் ஓனர்லாம் சொல்ல பொண்ணு அப்பா கதையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் ஓகே விஜய், நான் ஏன்னா எனக்கு பரதன் அவனோட பையன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பரதன். ஸோ பரதன்கிட்ட வந்து எப்படி நான் ஷேர் பண்ணுவேன்னா, என்னோட எல்லா ஸ்கிரிப்டும் அனுப்பிச்சிட்டு என்ன இந்த கான்ஸ்லாம் இருக்குது சொல்லுங்கள், என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். ஸோ பரதனுக்கு இந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் தெரியும். ஸோ பரதனுக்கு நான் வந்து அவன் பையனுக்கு ஃபுல்லாகவே அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த ரோல் வந்து அப்பா கேட்கலான்னு இருக்கேன். அப்புறம் போய் கேளுங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி நம்பர் அனுப்பிச்சு விட்டாங்க. நம்ம போய் அவர்கிட்ட கேட்கும் போது அவருக்கு ரொம்ப ரொம்ப தயங்கி இருந்துச்சு. என்னன்னா எப்படி காமிப்பாங்க, இது ஒரு சீரியல் டைப்பில் போயிருமோ. ஸோ அவருக்கு ரொம்ப நாங்கள் அங்கிள் நிற்பாங்க, நான் சீரியல் டைப்புக்கு தயவுசெய்து போகாது அப்படின்னு நினைக்காதீங்க, சீரிஸ் தான். எல்லாம் ப்ராப்பர் சினிமா கேமரா தான் எடுக்கணும், மேக்கிங்கும் சினிமா டைப் முடிஞ்ச அளவுக்கு சினிமா கொண்டு ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்கள் சீரியல் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் வாங்கும் போது அவருக்கும் ஒரு ஐடியா இல்லாமல் தான் இருந்தார். பட் ஒரு ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணும் போது இந்த ட்ரெஸ்ஸை போகலான்னு சொல்லி டேரக்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி இந்த இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லி ஒரு அட்டையர் கொடுத்துட்டோம். ஓகே இவருக்கு வந்து ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுத்துட்டு ஒரு தாடி ஒரு ஆல்ரெடி வச்சிருந்தார் ஒரு தாடி, இதிலே கொஞ்சம் ஷேப் அப் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு போயிடலாங்கிற மாதிரி சொன்னோம். அவர் வந்து அது ஹோம் ஒர்க் பண்ணார். இந்த கேரக்டருக்கு நான் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுக்கலாம், நான் இப்படி அவரு ரொம்ப பயங்கரமா ஹோம் ஒர்க் பண்ணுவார். எங்களுக்கு நிறைய பேப்பர் கொடுத்தோடனே நாங்கள் கொஞ்சம் சதருவோம், ஐயோ இதை கொஸ்டின் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பின்னாடி நடந்து போவேன். அவர் பார்த்து விஜய் இது எதுக்கு வருது அப்படின்னு கேட்பாரு. ஸோ அவர் கேட்கறதெல்லாம் வந்து கரெக்டாக கேட்பாரு, இது ஏன் வருதுன்னா அதுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளேஷன் கொடுத்துரும். ஸோ அவரை வந்து செலக்ட் பண்ணுறது போது நெடுமாறன், ரகுபதி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வரும்போது தான் ஓகே நமக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கோம். இன்னுமே இந்த கேஸ்டிங்லேயே தெரிஞ்சிச்சு. இதுவுமே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸில் போட்டு காமிக்கிறோம் யாரெல்லாம் கேஸ்டிங் பண்ண போகிறோங்கிறத வந்து ஒரு ஆப்ஷன்ஸோட. அதாவது இப்போ நெடுமாறனுக்கும் 4 ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். ஓகே நெடுமாறன் என்னோட ஆப்ஷன், பட் ஹாட் ஸ்டார் பொறுத்தளவுக்கு காமிக்கும் போது 4 ஆப்ஷன்ஸோட சஜஷனாக காமிக்கும். ஏன்னா இவங்க மட்டும் தான் போகிறோன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ 4 ஆப்ஷன் காமிக்கும் போது ரகுபதிக்கு நெடுமானுக்கு வந்து ஒரு 2-3 ஆப்ஷன் பார்த்தாங்க. பட் நெடுமான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் நிறைய பட்ஜெட் வைஸ்லாம் நிறையா இருக்குது. ரகுபதிக்கு பார்த்து ஓகே சொல்லிட்டாங்க, இல்லை இவர் செமையாக இருக்காரு, இவர் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸே பார்க்கல, ஸ்லைட் கூட பண்ணல, இவர் கரெக்டாக இருப்பாரு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செட் ஆகி வந்தவர் தான் அவர். வந்து அவர்கிட்ட அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா ஹோட்டல் ஓனர் வந்துட்டார். இன்னுமே அவர் அந்த ரெசார்ட்ல அவர் போகும்போதெல்லாம் அவர் ஹோட்டல் ஓனர் மாதிரியே பார்ப்பாங்க, நடந்து கெஸ்ட் மாதிரியே கெஸ்ட்லாம் நடந்து போகும்போது பார்ப்பாங்க.
ஸோ அவருக்கு இது வந்துருச்சு, அவர் ஃபீல் பண்ணிட்டார், அதோட ஹோட்டல் ஓனராக ஃபீல் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மூமெண்ட், சிகரெட் லைட் பண்ணுறது, அந்த நாங்கள் வந்து சொன்னேன், அங்கிள் நீங்கள் சிகரெட் ஸ்மோக் பண்ணி நீங்கள் பண்ண மாட்டேங்க தெரியும், இருந்தாலும் எனக்கு எடுக்க தயவுசு நினச்சிக்காதீங்க, பட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சாரு, சரி பண்ணுறேன், நான் பிரச்சனை இல்லை பண்ணுறேங்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, அந்த ஃபீல் கொடுத்தாரு. அந்த மாதிரி தான். இப்போ நிறைய பேருக்கு இது மேபி வந்திருக்கலாம். பிரவீன் மேனன் ஆப்வியஸாக நிறைய சீரியல்ஸ் வந்து அவர் டைரக்ட் பண்ணி பார்த்துருக்கும். பர்சனலாக சாய் பிரமோத் அவங்ககிட்ட நான் கேட்பேன், இந்த மாதிரி படத்துக்கு சீக்கிரம் போக சொல்லுங்க, எவ்வளோ செம்மையாக எடுக்கிறாரு, ஆனால் பட் அவர் ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்காரு. டக்குனு பிரவீன் மேனன் பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டர்ன் இல்லாம உங்களோட ரிட்டர்ன்ல வராரு. மேபி நிறைய பேர் உங்ககிட்டே கேட்டிருக்கலாம், விஜய் நீங்களே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்கீங்க, ஹிட்டும் ஆயிருக்கு, நீங்களே டைரக்ட் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஏன் விஜய் ரெசார்ட் டைரக்ட் பண்ணல? இல்லை இது அதான் ரொம்ப இப்போ என்னன்னா வந்து இது வந்து 100 எபிசோட் சீரிஸ், இது வந்து ஒரு 8 எபிசோட்ஸு ஒரு 6 எபிசோட் சீரிஸ்னா நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் அதுவுமே கஷ்டம் தான். சரி, இது நான் ஃபஸ்ட்டு ஆக்டராக இது உள்ள வரல, நான் ரைட்டராக தான் வந்தேன். ஃபஸ்ட்டு ரைட்டராகவும் இது நம்ம டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் வந்தேன் உள்ள. ஆமாம் வந்தேன். பட் கதை போக போக ஒரு கிராமத்துல ஒரு பையன் இது விஷயங்கும் போது அங்கே இருக்க கூடி பேசி அங்கே இருக்கவங்க எல்லாம் டிசைட் பண்ணி நானும் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க, எனக்கும் 4 ஆப்ஷன் பார்த்தாங்க. ஸோ நான் மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு 4 ஆப்ஷன் பார்த்தாங்க. 4 ஆப்ஷனுக்கு டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க. டெஸ்ட்டு இது மாதிரி ஒரு பைலட் சீன் எடுத்தாங்க. எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் ஓகே இது விஜய் ஒர்க் அவுட் ஆகுது, விஜய் வச்சே போய்க்கலான்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு 4 பைலட் ஷூட் பண்ணி ஹாட்ஸ்டார் டிசைட் பண்ணோம். அந்த மீட்டிங் நான் கூட போகல, அந்த மீட்டிங்க்கும் எனக்குமே வந்து ஒரு வேளை நம்ம செலக்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிற மாதிரி. ஸோ ஓகே விஜய் வச்சு போய்க்கோங்கன்னு சொல்லி அது ஒன்று பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு என்னன்னா வந்து பிரவீன் சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் பிரவீன் சார் வரக்கு முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. இல்லை இது வந்து டைரக்ஷன் நம்ம எடுத்துட்டுன்னா ஒரு நாளைக்கு நிறைய சீன் போகிறோம், இது வந்து எல்லாத்துக்கும் அந்த சீனில் இருக்கணும், நம்ம நடிக்கவும் செய்யணும், ரைட்டிங்கும் பண்ணணும், டைரக்ஷன் பண்ணணும், ரொம்ப ரொம்ப டாஸ்க்காக இருக்கும். பட் இதுக்கும் டேரக்டர் வேணும். இதுக்கு டேரக்டர் வந்து நான் என்னோட விஷன், இப்போ நான் ரைட்டிங்கில் பண்ண விஷனை வந்து ஃபுல் ஆஃப் பண்ணி கொண்டு வரணுங்கிறது வந்து யாரோ ஒரு டேரக்டர் வேணும். அவருக்கு இந்த மாதிரி நிறையா சீன்ஸ் எடுத்து ஒரு இது இருக்கணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சினிமாவில் வந்து நம்ம நிறையா டேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம சினிமாவில் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2 சீன் 3 சீன் பண்ணுவோம், அது ரொம்ப ரசிச்சு பண்ணுவோம். அங்கே பண்ணது அப்படி பண்ணால் இது டைம் இது, ஏன்னா இது பட்ஜெட்டில் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ வந்து குளோபலுக்கு ரொம்பவே வந்து பிரவீன் சார் வந்து நிறையா சீரியல் பண்ணிட்டு இருக்காரு, இது பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரோட விஷனரி வந்து ஃபுல்லாக சீரிஸ் படம் தான். அவர் வந்து எப்படின்னா சீரியலையே படமாக எடுத்துகிட்டு இருப்பார். அப்போ வந்து அவர் எனக்கு ஆல்ரெடி தெரியும். கலங்காலங்கள் 3 பண்ணும் போதுமே வந்து அவர்கிட்ட போய் பேசி அவர் வந்து இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுத்தாரு, இந்த மாதிரி இப்படி பண்ணலாம் விஜய், இப்படி பண்ணிக்கோங்க விஜய் அப்படிலாம் சொன்னார். ஏன்னா அவருமே வந்து கலங்காலங்கள் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தார். இது சொன்னால் ரொம்ப பிடிச்சிருச்சு. கதை ஃபுல்லாக நைட் பண்ணேன். உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா நம்பிக்கை இருக்கா நான் எடுத்துருவேன். ப்ரோ நீங்கள் ஒரு ஜாமவான், நான் உங்கள்கிட்ட வந்து ஏன்னா அவர் வந்து சீரியலில் கொஞ்சம் ஒரு ரொம்ப இதாக இது சீரிஸ்க்கு வரீங்க அப்படிங்கும்போது எனக்குமே ஒரு பெரிய ஜம்ப் தான் விஜய், எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக. நான் பண்ண எனக்கு அவர் வரும்போது என்னன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் சீரியல்லேருந்து பிரேக் பண்ணி இப்போ சீரிஸ்க்கு வரப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் கன்ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகும் அவருக்கு தான் வந்தார். கதை சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 எபிசோட் நாங்கள் வந்து ஷூட் பண்ணி போகும், அவர் வேவ் லென்த் புரிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே வந்து பண்ண ஆரம்பிச்சது தான். பட் அவர் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேவர் மாறிச்சு. இதுக்கு வந்தக்கப்புறமே ஃப்ளேவர் மாறிச்சு. என் கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டரைசேஷனுக்கு வந்து விஜய் நம்ம இந்த கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி டோன் கொடுக்கலாம், எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவரோட நாங்கள் ஸ்பாட்லேயே என்ன பண்ணுவோம்னா தனியாக போய் நின்று பேசி இந்த மாதிரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி அப்படியே டிசைட் பண்ணி பண்ணுறது தான். ஸோ அவரோட பார்ட் ஒரு பெரிய பார்ட் இதில். ஸோ வந்து நாட் ஓன்லி டைரக்ஷன், ரைட்டிங்லையுமே வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி விஜய் நீ இப்படி பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பார். ஸோ அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருப்பார். நான் வந்து அவர்கிட்ட அப்படி சொல்லுவேன், அவர் ஓகேன்னு சொல்லி இந்த அவர் பேரெல்லாம் ஒரு சீரியலும் இப்போ பண்ணிட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், அவர் மல்டி டாஸ்கிங், தூங்க மாட்டார். நான் சொன்னேன் ப்ரோ இவ்வளோ தூங்காமல் இருக்காங்க. ஏன்னா இங்கே ஷூட் முடிச்சுட்டு அடுத்த காலைல வரைக்கும் போவோம், திடீர்னு ஒரு 4 o'clock வரைக்கும் மார்னிங் போவோம். முடிச்சுட்டு காலைல 7 o'clock அந்த ஷூட்டிங் போயிடுவார். போகிற டைமில் வந்து டிரைவராது போட்டுக்கோங்க ப்ரோ கார், இல்லை அவர் கார் அவரே ஓட்டுவார். அவர் ஓட்டும்போது தூக்கமே வராதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவரோட பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கிங். நான் சொன்னேன் ப்ரோ இந்த எஃபர்ட்டை நீங்கள் படத்துக்குலாம் ஒரு போட்டிங்கன்னா பயங்கரமாக ஒரு இதாக வரும், அதை பிளான் பண்ணிட்டுருக்காரு. ஸோ படத்துக்குமே இதே டீம் நான் வச்சு ஒரு படம் ஒன்று பிளான் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு. ஓகே ப்ரோ, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்க ரெசார்ட் தாண்டி நிறைய விஷயங்கள் பர்சனலாக பேச நினைச்சது பேசிட்டே இருப்பேன் நிறையா, நானும் பேசிட்டே இருப்பேன். பட் நேரம் இதுதான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ ஆஃப் கேம் நிறைய பேசுவோம். உங்க ரெசார்ட் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அண்ட் 100 எபிசோட் முடிங்க. அந்த 100 எபிசோட்ல ஒரு பெரிய செலிப்ரேஷன் நம்ம பிளான் பண்ணுவோம். கண்டிப்பா அதுல நம்ம 100 எபிசோட் முடியும். நீங்க கேட்பீங்க இன்னும் ப்ரோ இது கேட்பீங்க, வெயிட் பண்றேன் ப்ரோ. அதுக்கு ஏன்னா 44 45 வந்ததுக்கே கேட்கறேன் நானு, சூப்பரா இருக்கே அப்படின்னு. அதை நீங்க சொல்றீங்க 70க்கு மேல வேற மாதிரி ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா நெடுமாறு நல்லவரா ஆக்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் தயவுசெஞ்சு. ஆமா வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி நல்லவர் தான். ஆமா வெயிட் இன்னும் கொஞ்சம். எஸ் தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சார்.
ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.